ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் அமைச்சரின் செயலர் வீட்டில் கட்டுக்கட்டாக 35 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை தேர்தல் சமயத்தில் அமைச்சரின் செயலர் வீட்டில் பணத்தை பதுக்கியது யார்? அதிகாரிகளின் வலையில் சிக்கப் போகும் முக்கிய புள்ளி யார்? சொத்து குவிப்பு வழக்கில் 2023 கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் தலைமை பொறியாளரின் பென் டிரைவில் அரசியல்வாதிகளுடன் நடந்த பணப்பரிமாற்ற தகவல்கள் கைப்பற்றப்பட்டன. அதன் பேரில் ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் தனிச் செயலர் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். 12 மணி நேரத்தை கடந்து நடத்தப்பட்ட சோதனையில் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது என்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் JMM காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி நடந்து வருகிறது. இம்மாநிலத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளர் வீரேந்திரா கே ராம் மீது 2019 சொத்து குவிப்பு வழக்கு பாய்ந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்த அமலாக்கத்துறையினர் வீரேந்திராவை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கைது செய்தனர். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவில் ஜார்க்கண்ட் மாநில அரசியல்வாதிகளுடன் நடந்த பண பரிமாற்ற தகவல்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனிச் செயலர் சஞ்சீவ்லால் வீட்டில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். அவரது வீட்டின் உள்ளறையில் கட்டுக்கட்டாக 32 கோடி ரூபாய் கொட்டி கிடந்துள்ளது. மேலும் சஞ்சீவ்லாலின் வேலைக்காரர் வீட்டில் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. மலைகளை போல குவித்து வைக்கப்பட்டிருந்த கரன்சிகளை பார்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். 6 மிஷின்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 12 மணி நேரமாக அந்த பணம் தொடர்ந்து எண்ணப்பட்டது. உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக 35 கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருந்ததாக ஜார்க்கண்ட் அமைச்சரின் செயலர் சஞ்சீவ்லால் மற்றும் அவரது வேலைக்காரர் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது என அமலாக்கத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்டில் மக்களவை தேர்தல் மே 13ஆம் தேதி தொடங்கி 4 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் அமைச்சரின் தனிச் செயலர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஏமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் முதலமைச்சர் பதவியை அவர் இழக்க வேண்டியிருந்தது. தற்போது ஜார்க்கண்ட் அமைச்சர் தொடர்புடைய இடங்களில் பண குவியல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதால் அம்மாநில அரசியலில் அது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.